வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி ஹிந்துக்களுக்கான கட்சி, ஹிந்து மதத்திற்கான ஒரு கட்சி, ஹிந்து மதத்தை தன்னுடைய ஒரு கோர் அஜெண்டாவா எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு பிம்பம் இருக்குது. அதுல உண்மையும் கூட இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு அவர்கள் அரசியல் கட்சியா, ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புல இருந்து அரசியல் கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பல அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகளை அவர்களும் செய்றாங்க. வேலைகள் இந்த சென்ஸ் வந்துட்டு மாநிலம் சார்ந்து, மண் சார்ந்து அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய கொள்கைகள்ல சில மாறுபாடுகளையும், சில மாற்றங்களையும் செஞ்சு அவர்கள் தேர்தல்ல ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, அந்த கிறிஸ்தவ மக்களையும் சேர்த்து தங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்து அந்த மாநிலத்துல ஜெயிச்சு ஆட்சியில இருக்கிறாங்க. அதற்கு பல மாநிலங்கள நம்ம உதாரணமா சொல்லலாம். கோவா அண்ட் வடகிழக்கு மாநிலங்கள், பல மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஆனாலுமே அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ கிறிஸ்தவர்களோடு அவர்களுக்கு பெரிய அளவுல பகையோ, வெறுப்போ கிடையாது. அவர்களையும் சேர்த்தே வந்துட்டு ஆட்சி அமைத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் வந்துட்டு நம்முடைய பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால, அங்க கிறிஸ்தவர்களினுடைய ஆதரவை பெறாமல் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. அங்க இந்துக்கள் 54% பேர் இருந்தாலும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறாங்க. 24, 26% மக்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவருடைய நம்பிக்கையும், ஆதரவையும் பெறாம நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவர்களினுடைய நம்பிக்கைய அவங்க பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த லோக்சபா தேர்தல்ல திரிசூர் தொகுதியில பிஜேபியினுடைய வேட்பாளர் சுரேஷ் கோபி கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று அவர் ஜெயிச்சாரு. ஸோ அந்த லோக்சபா முடிவுகள் படி பார்க்கும் பொழுது 20% வரைக்கும் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற தொகுதியில வந்துட்டு முதலிடம் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பல தொகுதிகளில் 2வது இடம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதி வைஸ் பார்க்கும் பொழுது. ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து அவர்களை ஆதரிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அங்க மெஜாரிட்டியா ரோல் பிளே பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் கட்சிகளுக்கு வந்துட்டு வெறுப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அவங்களால அதை சகிச்சுக்க முடியல. கிறிஸ்தவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருக்கும் பொழுது ஏன் பிஜேபி ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேரள மாநிலத்தை பொறுத்த மட்டும் கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் அண்ட் காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய வாய்ஸை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த 2 கட்சிகளும் கேட்கிறாங்க. எங்களுடைய குரலா, எங்களுடைய தேவையை அங்க நிறைவேற்றுவதற்கு கட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா, அதுல லவ் ஜிஹாத்ல இருந்து பல விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கேரளா ஸ்டோரி மாதிரியான விஷயங்களை இங்க பலர் எதிர்க்கலாம். கேரளால கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தாங்கன்னா, அங்க உள்ள யதார்த்தத்தை அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க அழகா சொல்லிடுவாங்க. அவங்க அங்க பிஜேபி எப்படி பார்க்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளை எப்படி பார்க்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை எப்படி பார்க்கிறாங்கன்ட்டு. எப்படி சொன்னாலுமே அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேலேயும், காங்கிரஸ் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த அதிருப்திய பிஜேபி நாங்க உங்களுடைய வாய்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பல விஷயங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா வக்பு திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது முனம்பம் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தையே வந்துட்டு வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் வாய்ஸே கொடுக்கல. பிஜேபி மட்டும்தான் களத்துல இறங்கி நின்னாங்க. ஸோ இப்படி வந்துட்டு கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையை பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ சமீபத்துல வந்துட்டு சத்தீஸ்கர்ல 2 கன்னியாஸ்திரிகள் வந்துட்டு மதம் மாற்றம் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 15 வயது 2 பெண்களை வந்துட்டு ஆள்கடத்தல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பஜ்ரங் தள் அமைப்பு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அந்த 2 கன்னியாஸ்திரிகள் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கான ஜாமீன் அப்படின்றது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்னு சொல்லிட்டு 2 நீதிமன்றங்கள்ல நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆட்கடத்தல் வழக்குன்னு சொல்லி வரும்பொழுது இந்த கேஸ் அப்படின்றது என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. ஸோ இங்க கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அண்ட் காங்கிரஸ்காரர்கள் ஒட்டுமொத்த ஊடகம் எல்லாருமே டே 1ல இருந்து பிஜேபி கட்டி வைத்த கோட்டை எல்லாத்தையுமே வந்து தட்டி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களாங்க, இவங்கள போய் நம்பினீங்களேங்க. ஒரு கிறிஸ்மஸும் நியூ இயரும் வரும்போது உங்களுக்கு கேக் எடுத்துட்டு வருவாங்க. கேக் எடுத்துட்டு வர்ற ஓனாய் கூட்டங்க இவங்கெல்லாம் உங்களுக்காக நிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்சிகளை தாண்டி ஊடகங்கள் எல்லாருமே டே 1ல இருந்து அவர்கள் வந்துட்டு பிஜேபியை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இங்கிலீஷ் நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தோம்னா எடிட்டர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து ரவுண்ட் டேபிள் டிபேட் மாதிரி டெமோக்ரஸி நியூஸ் ரூம், சிஎன்என் நியூஸ் 18ல இருக்கிற மாதிரியான
அந்த டிபேட்லாம் வந்துட்டு மலையாளம் செய்தி சேனல் பல செய்தி சேனல்ல பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள் ஒரு 3, 4 பேர் உட்கார்ந்துகிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு டெய்லி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிஜேபி கட்டி வைத்த கோட்டை, அந்த வேஷம் எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கன்னியாஸ்திரிகள் மேல இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த கன்னியாஸ்திரிகளினுடைய கைதுக்கு முழு காரணமும் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிஜேபி தான். அங்க பிஜேபியினுடைய அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை, கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சர்ச்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே பிஜேபியினுடைய உதவியை கேட்டாங்க. டே 1ல இருந்தே பிஜேபியினுடைய கேரள பொதுச் செயலாளர் அனூப் ஆண்டனி அவரை வந்து பிஜேபியினுடைய தலைமை வந்து சத்தீஸ்கருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரோட பேசி இருக்கிறாரு. ஸோ பேசி அவர்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய சர்ச் சபை அதனுடைய குருமார்கள் எல்லாருமே கோபப்பட்டு அவங்க களத்துல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரியான நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த சர்ச் ஃபாதர்ஸ் குறிப்பா வந்துட்டு தலசேரி சர்ச்சினுடைய ஆர்ச் பிஷப்பா இருக்கக்கூடிய ஜோசப் பாம்ப்லி அப்படின்றவரு அந்த சர்ச்சினுடைய ஆர்ச் பிஷப். அது மட்டும் இல்லாம எர்ணாகுளம் கொச்சி சர்ச்சினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு இந்த நியூஸ் சேனல்காரங்களா எங்க அந்த சர்ச்காரங்களாம் அவ்வளோ கடுமையா பேசுறாங்களே, கோட்டயத்துல அண்ட் இடுக்கியில இருக்கக்கூடிய சர்ச் சபைகள் நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் பிஜேபிக்கு எதிராக பேசுங்க, பிஜேபியை கடுமையா பேசுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா ஊடகவியலாளர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் பிஜேபி மிக கடுமையா கடகடன்னு இறங்கி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களினுடைய டீம் வந்துட்டு சத்தீஸ்கர் கவர்மெண்டோட பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் முன்னாள் இணை அமைச்சராக இருந்தாரு. அவர் டைரக்டா அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடி 2 பேரையும் சந்தித்து பேசினாங்க. ஸோ என்ஐஏ கோர்ட்ல போகும் பொழுது இங்க கவர்மெண்ட் சார்பா எதிர்த்தரப்புல ப்ராசிக்யூட்டர் அவர் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, நாங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த கன்னியாஸ்திரிகள் 2 பேருக்குமே வந்துட்டு ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் விடாம சத்தீஸ்கருக்கு இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் 2 எம்பிஸ் அவர்களினுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே அங்க போயிட்டு அவங்களுக்கு அந்த ஜெயில் வாசல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே லட்டு கொடுத்துட்டு இதுக்கு நாங்க தாங்க காரணம், அவங்க வெளில வந்ததுக்கு, அவங்கள உள்ள போட்டதுதான் பிஜேபி, வெளில வந்தது நாங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய மலையாள ஊடகங்களும் அதற்கேற்ற மாதிரி செய்திகள் போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா இவங்க கட்டி வச்ச கோட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு பிஜேபி தட்டி நொறுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. பிஜேபியினுடைய மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அண்ட் அனூப் ஆண்டனி அவர்களினுடைய டீம் எல்லாருமே வந்துட்டு அந்த கன்னியாஸ்திரிகள் 2 பேரையும் உள்ள இருந்து வெளில கூட்டிட்டு வந்தது அவங்க தான் அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து போட்டோ எடுத்து அந்த கன்னியாஸ்திரிகள் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவருடைய கார்ல தான் வந்துட்டு போனாங்க. ஸோ எந்த சபையினுடைய தலைவர்கள் மிக கடுமையான போராட்டங்கள் களத்துல இறங்கி போராடினாங்களோ அவர்கள் எல்லாருமே மத்திய அரசினுடைய செயல்பாடு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்களினுடைய செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். கொஞ்சம் டிலேயா இருந்தது, அதை தாண்டி அவர்கள் எங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க, நாங்க அவர்களை சப்போர்ட் பண்றோம், அவர்கள் எடுத்த அந்த முயற்சியை நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலசேரியினுடைய ஆர்ச் பிஷப்பா இருந்த ஜோசப் பாம்பலி அவர் தான் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாரு. அவர் தான் இந்த வார்த்தையை சொன்னாரு, நாங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுக்கிறோம், நாங்க அவர்களை நம்புறோம், அவர்களினுடைய முயற்சியை நாங்க பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவோட நியூஸை பரப்பக்கூடிய மலையாள ஊடகங்கள் தொடர்ந்து வந்துட்டு நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னதான் வந்துட்டு கோட்டை கட்டி வைத்தாலும் அங்க கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கையை பிஜேபி பெற்றிருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு வாரமா அவர்கள் இவ்வளோ காலமா கட்டி வைத்த கோட்டையை நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, கேரளாவினுடைய ஒரு சார்பான ஊடகங்கள் அவர்களினுடைய எல்லா முயற்சிக்கும் சரியான பதிலடியா பிஜேபியினுடைய செயல்பாடு அமைந்திருக்குது. அங்க இருக்கக்கூடிய பிஷப் அவர்கள் வந்துட்டு பிஜேபியினுடைய செயல்பாட்டை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தில்லியில கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா அவர்களினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவரும் கூட அந்த ஒரு மத குருமார்களும் தில்லியில வந்து கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களும் நாங்க மத்திய அரசினுடைய செயல்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு கேரளால மீண்டும் ஒரு முறை கிறிஸ்தவ மக்களினுடைய ஆதரவை பிஜேபி பெற்றிருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனையில அவர்கள் அணுகுனது பிஜேபியை தான். பிஜேபி மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பேசும் பொழுது சபையிலிருந்து எங்களுடைய உதவி அவங்க கேட்டாங்க, நாங்க களத்துல இறங்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் காங்கிரஸ் கிட்டயோ கம்யூனிஸ்டுகள் கிட்டயோ உதவியை கேட்கல. காரணம் என்ன அப்படின்னா
சத்தீஸ்கர்ல ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி. இவர்கள் தான் நமக்கான வாய்ஸா இருப்பாங்க அப்படின்றத நம்பி அவங்க கேட்டாங்க, இவங்க செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. சோ எப்படி கோவால வடகிழக்கு மாநிலத்துல கிறிஸ்தவ மத மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றார்களோ அதே மாதிரி கேரளாலையும் கிறிஸ்தவ மத மக்களினுடைய கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. ஊடகங்கள் என்ன கத்துனாலும் கிறிஸ்தவ சபைகளை தாண்டி அவர்களால எந்த வாய்ஸையும் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்குது. சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் மிகப்பெரிய அளவுல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் கேரள பிஜேபியினுடைய வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.